அறநெறியை புகழ்ந்த அறம்பொருள் இன்பம் என்னும் அறநெறியை புகழ்ந்த ஆதிகள் மகனானே ஜோதியன வள்ளுவன் திருமறை புகழ்ந்தவ திருக்குறள் திருக்குறள் திருக்குறளே அறம்பொருள் இன்பம் என்னும் அறநெறியை புகழ்ந்து ஆதிகள் மகனான ஜோதியன வள்ளுவன் திருமறை புகழ்ந்தவ திருக்குறள் 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 தெனிலும் இனியதோ தெனிலும் இனியதோர் தெல்லமுதே என்பாய் தெனிலும் இனியதோர் தெல்லமுதே என்பாய் திருமறை புகழ்ந்தவ திருக்குறள் திருக்குறள் திருக்குறளே இனியதோர் தெல்லமுதே என்பார் திருமறை புகழ்ந்தவ திருக்குறள் 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 எழுத்தும் அகிலமும் அடக்கும் அன்பே சிவன் என்பது உமையின் விளக்கம் அகர முதல் எழுத்தும் அகிலமும் அடக்கும் அன்பே சிவன் என்பது உமையின் விளக்கம் அறிய மல்கிரல் நீக்கும் குரலொளி விளக்கும் அமைத்து எனக்கு தந்தான் ஜெகல் தோடும் குறித்தாட வகுத்து கூறல் ஜெகல் தோடும் குறித்தாட வகுத்து கூறல் திருமறை புகழ்வே திருக்குறள் திருக்குறள் அன்புள்ள பெரியவர்களுக்கும் அருமை தாய்மர்களுக்கும் வருங்கால வழிவர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலைகள் காடு சென்று மாலைகள் வீடு திரும்பும் எனது விவசாய பெருங்குடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் டெல்லி பேரரசு டெல்லி பாதுஷா பணிவான வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜாதி ராஜனு டெல்லியலு ராஜன் கோழி வீரந்தே ராஜாதி ராஜனு டெல்லி ராஜ டெல்லி கோ வீரந்தே ராஜாதி ராஜனு டெல்லியலு ராஜன் கோழி வீரந்தே தேச விசாரணைகள் செய்ய வேண்டிய சிறப்பு சாபையில் வந்தே சுந்தரமநாட்டிய பெண்கள் ஆடே துளந்து சாபையில் வந்தே தேசமன்னல் வெகு பேர்கள் விரும்பி பாண்டிலிங்கே பேருதான் தேசமன்னல் வெகு பேர்கள் விரும்பி பாண்டிலிங்கே
செய்தவர் தம்மை சிட்டு செய்யும் சூராதி சூரம் வந்தேன் ராஜவி ரஜனனும் டெல்லியலு ராஜன் கொடு விருந்து தேச விசாரணைகள் செய்ய வேண்டிய சிறப்பாய் சபையில் வந்தேன் என் நகரமோ ஒன் நகரமா விளங்கக்கூடியதான் இந்த டெல்லி பேரரசு. இந்த டெல்லி பேரரசை டெல்லி போதுசா என்று அழைப்பார்கள். 3 ஆண்டு காலமாக மந்திரி ஜெயபிரலின் நாட்டின் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு மிக்கா மிதினா சென்று விட்டேன். இப்பொழுது தாய்காயம் திரும்பி தர்பாருக்கு வந்திருக்கின்றேன். மந்திரி ஜெயபிரலை வரவழைக்க வேண்டும். யாரெங்கே? அழைக்கும் சலாம். அலைக்கும் சலாம். அலைக்கும் சலாம். बहुत अच्छा अच्छा बोलता है. अच्छा है बोलता है. மகாராஜா, சரி, நீங்களோ அயல்நாடு சென்று விட்டு இப்பொழுது நமது தாயகம் திரும்புகிறீர்கள். தாயகம் திரும்பி வந்தவுடன் 1000 விஷயங்கள் பேசுவதற்கு முன்பாக நமது குலக்கடவுள் அல்லாவை தொழுகை செய்துவிட்டு பிறகு நாட்டு நகரை பற்றி தாராளமாக பேசுவோம். அப்படி ஆகட்டும் அமைச்சரே. அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் 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 அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் 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 அல்லாஹ். உடலுக்கு 9 வாசல், உயிருக்கு 80 வாசல். உடலுக்கு 9 வாசல், உயிருக்கு 80 வாசல். உலகத்தில் உன்னை என்று நீதானே உலகின் எல். அல்லாஹ் 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 அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லாஹ் 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 அல்லாஹ். மகாராஜா, அல்லாஹ்வை தொழுது விட்டோம். இப்பொழுது 3 ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது தாயகம் திரும்பி தர்பாருக்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் எப்படித்தான் தாயகம் திரும்பி தர்பார் வந்திருந்தாலும், ஆ. அயல் நாட்டில் கண்கொள்ளாத காட்சிகளை கண்டிருந்தாலும், ஆம், தாயகத்தின் மீதில் உள்ள தாய் நாட்டின் நாட்டியத்தின் மீது உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நாட்டிய கலை நிகழ்ச்சிகள் ஏதாவது ஏற்பாடு செய்துள்ளேன். யார் இன்றைக்கு நாட்டியம்? நூர்ஜனுடைய நாட்டியத்தை ஏற்பாடு செய்திருந்தேன். நூர்ஜஹான் நாட்டியமா? நூர்ஜஹானுக்கு திடீரென்று காய்ச்சல், உடம்பு சரியில்லை. பிறகு அதை விட 10 கம்மி 90 ஜஹான் இருக்கிறார். 90 ஜஹானா? ஆமா, அழைத்து வரும். அப்படியாகட்டும், அழைத்து வருகிறேன். हेलो हेलो सलाम बाबू सलाम बाबू सलाम बाबू इन्नी पारुंगे रंग कैनाल कासे एल्ली वीसुंगे सलाम बाबू सलाम बाबू सलाम बाबू सलाम बाबू इन्नी पारुंगे रंग कैनाल कासे एल्ली वीसुंगे
மகாராஜா எத்தனை ஆய கலைகள் எத்தனை பார்த்திருந்தாலும் ஆ, தாயகத்தின் நாட்டியம் எப்படி இது வல்லவா நாட்டியம். நூர்ஜஹானை விட 10 கம்மி 90 ஜகான் மிஞ்சி விட்டாள். மிஞ்சி விட்டார் ஆ, நாட்டியம் பிரமாதம். இருந்தாலும் இந்த 90 ஜகானுக்கு சாமானம் வழங்க வேண்டும். பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுகிறதா? எனக்கு மட்டும் தோணாமல் இருக்குமா? செய்யுங்கள் செய்யுங்கள். உன்னை பார்த்தா கண்ணி 100 ஜகான் 90 ஜகான் எப்படி இருக்கு தெரியுமா? 190 சேர்த்து 190,000 சிவா அத்து மகளே ஏ செப்பு சிலையே உன்னை வேண்டாமா? ஆஹா, அழித்து விடுங்கள். உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக எப்பவும் எப்படி எட்டி இருப்பது எதுக்காக? எதுக்காக கண்ணே எதுக்காக எப்பவும் எப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ள வந்து கலகம் செய்வது எதுக்காக? உன் காதுக்குள்ளில் ஒது கேட்க வேணும் அதுக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. இங்க தள்ளி விடு இங்க தள்ளி விடு. பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா? பகுதியம்மா பாடியாடி நடிக்கணுமா? பள்ளியில் பல்வேறு படிக்கணுமா? புதியமா ஆடி பாடி நடிக்கணுமா? பள்ளியில இன்னும் ஒரு தரம் படிக்கணுமா? பகுதியம்மா பாடியாடி நடிக்கணுமா? பொன்னிவர காவேரியில் குதிக்கணுமா? பொன்னிவர காவேரியில் குதிக்கணுமா? பொறுதலை வேற எதுவில்லாம இருக்கணுமா? உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தால் இந்த வகை சமுத்திரத்தை இங்க இருந்து தன்னிடுவே. இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தால் இந்த வகை சமுத்திரத்தை இங்க இருந்து தன்னிடுவே. வேகமுள்ள மன வீதிகளில் விளைஞ்சிடுவே. மகமாயினில் நானும் மிதந்திடுவேன். வேகமுள்ள மன வீதிகளில் விளைஞ்சிடுவே. ஆஹா. இன்னும் மழை புயலா நடந்தோடு நீ இறங்கிடுவே. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக எப்பவும் எப்படி எட்டி இருப்பது எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக? அதுக்குள்ளில் வந்து கேட்க வேணும் அதுக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடல் உயிர் ஒட்டி இருப்பது உனக்காக. மகாராஜா வேண்டாம். நான் உனக்கு சாமானம் தருகிறேன். அண்ணா இல்ல சன்மானம் தருவதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். மகாராஜா அமைச்சரே, நாட்டியம் எப்படி? என்னதான் அயல்நாட்டு நாட்டியத்தை பார்த்தாலும் கூட ம். தாயக நாட்டு நாட்டியம் என்றால் இதுவல்லாம நாட்டியம். அருமையான நாடு. இப்பொழுது ஆ, நாட்டை பற்றி நீங்கள் ஏராளமாக கேளுங்கள், நான் தாராளமாக பதில் கூறுகிறேன். அமைச்சரே, அண்ணா. 3 ஆண்டு காலமாக நாட்டின் பொறுப்புகளை தங்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு மிக்க மிதினா சென்று இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். நாட்டின் சேவைகளை விசாரிக்க வேண்டும் அல்லவா? உண்மை உண்மை. நம்முடைய நாட்டில் 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் சரியாக நடந்து வருகின்றதா? அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா? நமது நாட்டில் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல் சிறப்பான முறையில் அமைத்து தரப்பட்டுள்ளது. குறையே இல்லை. அதில் எவ்விதமான குறை இல்லை என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை இல்லை இல்லை. அதாவது மாதம் மும்மாறி வருட ஒரு பொன்மாறி பெய்ந்து நாடு நகரமெல்லாம் செழிப்பாக இருக்கின்றதா? அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா? அதில் குறை இல்லை. மாதம் மும்மாறி வருட ஒரு பெருமாள் விழுந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். வந்த மழை வேகமா பெஞ்சு தான் நம்மளும் வீட்டுக்கு போயிருப்போம்.
ஆகட்டும், அதுல குறையில்லை. ஒண்ணு குறையில் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை, இருந்தாலும் கோயில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். உண்மை. ஏன்? அங்கே பேய்கள் நடமாடக்கூடும். ஆகையினால் நம்முடைய நாட்டில் தேவாலயம், தெய்வாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு ஆலயம், அனைத்து ஆலயங்களில் காலை மாலை உச்சி ஜாமம் அடுத்த ராத்திரி என்று சொல்லக்கூடிய 6 கால பூஜைகள் சரியாக நடந்து வருகின்றதா? அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா? அதிலும் குறையில் 6 கால பூஜை சிறப்பான முறையில் நடந்து வருகிறது. குறை என்பதே இல்லை. நம்முடைய நாட்டில் எவ்விதமான குறையே இல்லை என்று தெரிவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இல்லை இல்லை இல்லை. இருந்தாலும் நமக்கு கீழ்ப்பட்ட சிற்றரசர்கள் அனைத்து சிற்றரசர்களும் நமக்கு சேர வேண்டிய கப்பப்பணம் சரியாக செலுத்தி வருகின்றார்களா? அதில் எவ்விதமான குறைபாடுகள் இருக்கின்றதா? மன்னா, தாங்கள் ஆண்டு கொண்டு இருப்பது 56 தேசம். 56 தேசத்தில் தாங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் 55 சிற்றரசர்கள். ஆமா, 55 சிற்றரசர்களில் 50 நாட்டு அரசர்கள் அனைவரும் வரிப்பணம் செலுத்தி விட்டார்கள். அதற்குரிய ரசீது பெற்று விட்டார்கள். ஆனால் அமைச்சரே, அண்ணா, 54 அரசர்களும் பணத்தை செலுத்தி ரசீது பெற்று சென்று விட்டார்கள். ஆனால் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன அமைச்சரே? மேலை நாட்டை ஆளக்கூடிய சாமிராஜன் மட்டும் கடந்த 3 ஆண்டு காலமாக கப்பம் செலுத்தவில்லை. அதற்குரிய ரசீதும் பெறவில்லை. என்ன? மேலை நாட்டை ஆளக்கூடிய சாமிராஜன் என்பவள் 3 ஆண்டு காலமாக கப்ப பணம் செலுத்தவில்லை. என்ன ஆணவம் அவனுக்கு? ஏன் கப்ப பணம் செலுத்தவில்லை என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் அவனை சென்று அழைத்து வாருங்கள். வரை மறுத்தால் சங்கிலியால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியாகட்டும், சென்று சென்று வருகிறேன்.